மலையத்வஜன் வருகை. படலம் 10. 7 கடலும் பொங்கி நிற்கக்கூடிய கிணத்தின் பக்கத்தில் நந்தவனம் இருக்குது. அங்கே சுந்தரபாண்டியான ஈஸ்வரனும் மீனாட்சி அன்னையும் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க காஞ்சனமாலா மிகவும் மன வருத்தத்தோடு அங்கே வராங்க. அங்கே கூடியிருந்த தபசிலர்கிட்ட கடலில் நீராடுறதுக்கு ஏதேனும் விதிமுறைகள் உண்டா அப்படின்னு அன்னை மீனாட்சி கேட்க, அவங்க சொல்கிறாங்க, பெண்கள் கணவனின் கையை பிடித்து கொண்டு நீராட வேண்டும், அல்லது அவர் இல்லாத பட்சத்தில் மகனின் கையை பிடித்து கொண்டு நீராட வேண்டும். 2 பேரும் இல்லாத பட்சத்தில் பசு கன்றின் வாளை பிடித்து கொண்டு நீராட வேண்டும். இதுதான் சிறந்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காஞ்சனமாலா மிகவும் மனம் வருத்தம் கொண்டு, கணவனும் புதல்வனும் இல்லாத போது எனக்கு பசுமாட்டின் வாள் தான் கிடைக்கும் போலும் அப்படின்னு புலம்புறாங்க. இதை கேட்ட உடனே அன்னை மீனாட்சி மன வருத்தம் கொண்டு ஈசனிடம் சென்று, எனது அன்னை பசுங்கன்றின் வாளை பிடித்து கொண்டு நீராட மிகவும் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈசன் தேவலோகத்திற்கு தேவேந்திரனுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. அதாவது, மலையத்வஜ பாண்டியனை பூமிக்கு அனுப்பு ஒரு புஷ்பக விமானத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒரு புஷ்பக விமானத்தில் மலையத்வஜனை மதுராபுரிக்கு அனுப்புகிறாங்க. மதுராபுரிக்கு வந்த உடனே மலையத்வஜன் ஈசனான சுந்தரபாண்டியரை வணங்குறாங்க. வணங்கினோடனே அவர் பின்னோக்கி தள்ளி போயிட்டு அவர் சொல்கிறாரு, நான் மானிட பிறவி எடுத்து வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு மாமனார் ஸ்தானம், அது தந்தையை போன்றவர், அதனால் நான் தான் உங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவசக்தி ரூபமாக அவருக்கு காட்சி தராங்க. இதை கண்ட மலையத்வஜன் உடனே, தடாதக என்ற மீனாட்சியை நான் மகளாக பெற்றதன் பாக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, பாக்கியமாக கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் நீராட தயாராக இருக்காங்க. அப்போ ஈசன் சொல்கிறாரு தவயோகிகளை பார்த்து, இவர்களுக்கு முறைப்படி தீர்த்தஸ்தானம் செய்து வைங்க அப்படின்ட்டு. அவங்களும் இவங்க 2 பேருக்கும் முறைப்படி தீர்த்தஸ்தானம் செய்து வைக்கிறாங்க. மலையத்வஜனும் அவரது மனைவி காஞ்சனாவும் கைகளை பிடித்து கொண்டு 7 கடல் வாவியுள் இறங்கி நீராடுறாங்க. அதுக்கப்புறம் ஈசனிடமும் மீனாட்சியிடமும் விடை பெற்று தேவலோக விமானத்தில் அமர்ந்து விண்ணுலகத்துக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டே இருந்த மீனாட்சி அன்னை, அவங்களுக்கு வாரிசு இல்லாத போது நான் இந்த மதுராபுரியை ஆட்சி செஞ்சேன், இப்போது தாங்கள் நீதி வழுவாமல் ஆட்சி செய்கிறீங்க, இனியும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈசன் புரிந்து கொண்டு சிரிக்கிறாரு.